நிச்சயம் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய இளைஞர்களுக்கு நீங்க போட்டியிட அதிகமாக வாய்ப்பை தர வேண்டும். இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும். இளைஞரணிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லுவேன். இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் கோரிக்கை வைக்கிறேன். இரண்டாம் உலக போர் சமயத்துல ஜெர்மனியோட படையெடுப்பை தாக்குப்பிடிக்க முடியாம எதிரில இருந்த இப்ப உதயநிதி பையன், அந்த பையன், அந்த குட்டி பையன் பேர் என்ன? அது வேண்டாம் விடுங்க. ஏன் என்ன வரட்டுவாங்களா அவங்கள? ஏன் வேணாம்? இன்பநிதி இப்ப அவர் படம் ப்ரொடியூஸ் பண்றாருல்ல, அவர் சொந்தமா சம்பாரிச்சு உழைச்சி அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரா இல்ல எங்க காசா? உங்க காசா? மக்கள் காசு. உங்க பணமும் தான் இருக்கு அதுல. நீங்க உணராம உட்கார்ந்துருக்கீங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். மதேஷ், நீங்க என்ன இப்ப நீங்க இவரு திருட்டு இல்ல வந்தாருன்னு சொல்லுவார், அவரே தான் சொல்லுவார். சார் அவர் சென்னைக்கே வரல சார். ஃபர்ஸ்ட் திருச்சி, அவர் திருச்சிக்கு தான் சார் அவர் போனது. திருட்டு இல்ல போனாரா இல்லையா, எங்க போனாருன்றது மேட்டர் இல்ல. அது அவரே தான் சொல்றாரு, டிக்கெட் எடுக்க காசு இல்லை அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த குடும்பம் எவ்வளவு பெரிய ஒரு உலக கோடீஸ்வரர், அம்பானிக்கெல்லாம் ஈக்குவல், அவங்க அதானிக்கெல்லாம் ஈக்குவல். அந்த ஃபேமிலி பிஜேபி தலைவர்கள் லிஸ்ட் எல்லாம் இந்தியா எடுங்க. நேற்றுக்கு தான் தாவேக்கா அலுவலகத்துக்கு போய் பார்த்தேன். 400க்கு மேற்பட்ட தம்பிகள் லேப்டாப் வச்சு எங்கிட்டே இருந்தான். 234 தொகுதிகளில் எத்தனை வாக்காளர்கள், எத்தனை பெண்கள், எத்தனை ஆண்கள், அப்படி எல்லா லிஸ்ட்டையும் எடுத்து வச்சுட்டு பிரம்மாதம் அறிவாலயத்துக்கு போனால் சுடுகாடு மாதிரி கிடக்கு.